நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்றைய காணொளி எப்படி இறைவன் 5 வெளிகளை கொண்டு 5 கலைகள் மூலம் 5 ஆண்டவர்களாகிய காப்பான், அழிப்பான், முக்தியில் எடுப்பவன், மாயில் எடுப்பவர் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போது இவங்க எப்படி இந்த 5 வெளிகளை அமைக்கப்பட்டிருக்கார்கள், அந்த வெளிகளில் ஒவ்வொரு டைமென்ஷன் எப்படி ஃபஸ்ட் டைமென்ஷன்லேருந்து 5th டைமென்ஷன் எப்படி அமைங்கிறது இருக்குது. அப்போது 6th டைமென்ஷனில் வரும்போது ஸ்தூல வடிவில் நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடிக்கிறதுலாம் சூக்குமம் அந்த மாதிரி நிலையில் மத்திய நிலையில் இருக்குன்னு நமக்கு தெரியறது இல்லை. அப்போ இறைவன் இதை மாதிரி நிலைகளை நமக்கு மேலான விஷயங்களை கடவுளை வைத்துள்ளார் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நீங்கள் படத்தில் பார்க்குறது இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் பார்ப்பீங்க. நம்மளுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூமி மத்திய பிளேனில் காமிச்சிட்டு பூமிக்கு மேலே 7 உலோகங்கள், கீழே 7 உலோகங்கள், அந்த 7 லோகம் 7 யூனிவர்ஸ், மேலே 7 யூனிவர்ஸ், கீழே 7 யூனிவர்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா கையில் வரைஞ்ச படத்தில் பார்த்தா ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இது பேரல் யூனிவர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கேன். அப்போது ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒன்று யூனிவர்ஸ் பேரல் இருக்குது அப்படின்றது தான் இது. அப்படி பேரில் இருக்கும்போது அதுவும் இது மாதிரி சூக்கும நிலை, மத்திய நிலை, அதிசூக்கும நிலை அப்படின்ற 3 நிலையில் அது உருவநிலை, உருவமற்ற நிலை, உருவநிலை, அது 2 கிடைப்பட்ட நிலை, அருவுருவ நிலை அப்படின்னு 3 நிலைகள். அந்த 3 நிலைகளுக்கு இந்த அருவுருவ நிலையில் இருக்கிறதா எர்த் பிளேனுக்கு மேலேயும் கீழே ஒரு 2 லைனில் காமிச்சிருப்பேன். 2 to 4 அப்படின்றது அது அந்த இன்டர்மீடியட் லோகாஸ் யூனிவர்ஸ் மத்தியமே நிலைன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அது கீழே இருக்கிறது லோயர் லோகாஸ், அதாவது ஸ்தூல நிலையில் இருக்கிற உலகங்கள். அது 4 to 5 அப்பர் லோகாஸ் யூனிவர்ஸ் சூக்கும நிலையில் இருக்கிற உலகங்கள். அப்புறம் 5 to 6 அப்பர் லோகாஸ் அதிசூக்கும நிலையில் இருக்கிற உலகங்கள். இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகுண்டா, ஸ்ரீபுரம், கைலாசா, மகா கைலாசா இதை மாதிரி லோகங்கள் எல்லாம் யூனிவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்குது. அப்போது இந்த 1 to 2 ஃபஸ்ட்டு ஸ்பேஸு ரூப நிலை, 2 to 3 செகண்ட் ஸ்பேஸு ரூப டு மத்தியம நிலை, 3 to 4 தேர்ட் ஸ்பேஸு மத்தியம டு அருவுருவ நிலை, 4 to 5 ஃபோர்த்து ஸ்பேஸு அருவுருவ நிலை, 5 to 6 ஃபிஃப்த்து ஸ்பேஸு அருவ நிலை, அதாவது உருவமற்ற நிலை அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரில் காமிச்சிருப்போம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை ரெஃபரன்ஸ் பண்ணி பேரல் யூனிவர்ஸ் ரைட் சைடில் நம்ம புராணத்தில் இருக்கிறபடி எர்த்துக்கு மேலே 7 லோகங்கள், 7 கீழே 7 லோகங்கள், அதை பாதாள லோகங்கள், மேல் லோகங்கள். பாதாள லோகம் உருவநிலை இருக்குது, மேல் லோகம் உருவமற்ற நிலையில் இருக்குது, அருவுருவ நிலையில் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது உருவமற்ற நிலை. அதுக்கு மேலே உருவமற்ற நிலைக்கு இடைப்பட்ட நிலை, அதாவது உங்களுக்கு உருவம் அருவுருவுக்கும் உருவமற்ற நிலைக்கும் உருவநிலைக்கு இடைப்பட்ட அருவுருவ நிலை, இந்த நிலையில் இருக்கிறது மேலே 7 லோகங்கள். அதுக்கு மேலே இருக்கிறது அருவுருவ நிலையில் இருக்கிற அருவ நிலையில் இருக்க லோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வச்சு தான் இந்த ஆர்டரில் தான் யூனிவர்ஸ் அமைத்து இறைவன் இந்த 5 தொழில்களை புரிகிறார். அந்த 5 தொழில்களை புரிவதற்கு இறைவன் அவர் 25 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸை அறிவு நிலையை மங்கச் செய்து மயக்கமுறை செய்து இந்த உலகத்தில் பீயிங்கை இயக்கிறாரு. அந்த அறிவு நிலைக்கு ஏற்ப இந்த உலகத்தில் உள்ள பீயிங்ஸ் நம்ம மனிதன் கீழான நிலையில் இருக்கிறது. அதுக்கு மேலே தேவர்கள், தேவர்களுக்கு மேலே கடவுளுக்கு மேலே எல்லாத்துக்கும் சொன்ன இறைவன் அப்படின்ற வலியுறுத்தாக்கு இது பக்கா நல்ல ஆர்டரை தான் வச்சுருக்காரு இறைவன் அப்படின்ற இந்த காணொலியை நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ நமக்கு இந்த பாதாள லோகம் அத்தலை, வித்தலை, சுத்தலை, ரசத்தலை, தலாத்தலை, மகாத்தலை, பாதாள இந்த 7 லோகங்கள். இது உருவநிலையில் இருக்க லோகங்கள். எர்த்து இன்பிட்டிவன்னு. அப்போது இந்த மேல் லோகம் அருவுருவ நிலையில் இருக்குது. அது பூர், புவர், சுவர், மகர், ஜனர், தம, சத்தியலோகங்கள். அப்போது இந்த எந்த லோகங்கள் இருக்கணும் நம்ம எர்த்து பிளேன் இன்டர்நேஷனல் காஸ்மிக் ஏர்போர்ட்னு நம்ம சாமி சொல்லியிருக்காரு. இங்கே தான் நம்ம இறைவனை தொடர்பு கொள்வது ஃபைனல் டைமென்ஷன் இயங்குகிற தன்மை நம்ம இன்னும் நிலையில் போனால் எர்த்து டைமென்ஷனில் மட்டும் பாசிபிள். மித்த கீழே போய் அதுக்கேற்ற டைமென்ஷன், மேலே போய் அதுக்கு டைமென்ஷன் இயங்குகிறோம். இந்த காணொலி கடமை நன்றி. நித்யானந்தம்.